மென்மையாக சொன்னாராம், உன் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பம், புரிதல் இன்மை, துரோகம் எல்லாமே அந்த ஒரு பிடி உப்பை போன்றது தான். இவற்றை சுவைக்காமல் யாராலும் வாழ முடியாது. பிரச்சனை வாழ்க்கை உனக்கு எவ்வளவு உப்பை கொடுக்கிறது என்பது அல்ல, உன் இதயம் ஒரு சிறிய டம்ளரை போல இருக்கிறதா அல்லது ஒரு பரந்த ஏரியை போல இருக்கிறதா என்பதுதான். உன் இதயம் மிகவும் சிறியதாக இருந்து ஒவ்வொரு காயத்தையும் கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தால் உன் முழு வாழ்க்கையும் கசப்பாக கொஞ்சம் உப்பே போதும் என்று. ஆனால் நீ உன் இதயத்தை விரிவாக்கி புரிதலையும் இரக்கத்தையும் வளர்த்து கொண்டால் அந்த வலிகள் இருந்தாலும் அவை உன்னை உடைத்து போனதாக இருக்காது. அந்த மனிதர் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாராம். அவர் கைகளை கூப்பி வணங்கினாராம். குருவே, இப்போது எனக்கு புரிகிறது. இவ்வளவு காலமும் என் இதயம் சிறியதாக இருப்பதை உணராமல் வாழ்க்கை மிகவும் உப்பாக இருக்கிறது என்று குறை சொல்லி கொண்டிருந்தேன் என்று சொல்லி, ஆகவே எனக்கு பிரியமுள்ள தேவச்சனமே, துன்பம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதை யாராலும் தவிர்க்க முடியாது. முக்கியமான விஷயம் நம் இதயத்தில் எல்லளவு கொள்வதுதான். நம் இதயம் குறுகியதாக இருந்தால் எல்லாவற்றிற்கும் நாம் எளிதில் துன்பப்படுவோம். நம் இதயம் விசாலமாக இருந்தால் கஷ்டங்களுக்கு நடுவேயும் நிம்மதியை எளிதாக கண்டடைவோம். நீங்கள் குறைவாக துன்பப்பட விரும்பினால் வாழ்க்கை உங்களுக்கு குறைவான உப்பை கொடுக்க வேண்டும் என்று மட்டும் கேட்காதீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் இதயத்தை ஒரு ஏரியைப் போல விசாலமாக கற்றுக்கொள்ளுங்கள். நான் உடைக்கப்படும் போதெல்லாம், என் நம்பிக்கை முற்றிலும் தகர்க்கப்படும் போதெல்லாம் இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். என்னை அழைத்தவரும் இன்னும் உயிரோடு தான் எனக்குள்ளே இருக்கிறார். எல்லாம் இழந்து வீதியிலே வியாதியோடு அமர்ந்திருந்த யோபுவின் ஒரு ஜீவன் போதும் தேவனுக்கு அவனை மீண்டும் இரட்டிப்பு விதமாக ஆசிர்வதிக்க. ஆகவே நண்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே உன்னை அழ வைக்க விழ வைக்க உலகில் 1000 பேர் இருந்தாலும் உன்னை வாழ வைக்க ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. அவரிடம் பேசு.